ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு பெண்ணை மணந்த முதல் இந்திய அரசர் யார் தெரியுமா? அதுவும் அவர் ஒரு தமிழ் ராஜாவாம். வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவை ஆங்கிலேயர்கள் ஆண்டபோது ஆங்கிலேயர்களுக்கும் இந்தியர்களுக்கும் இடையே பல்வேறு திருமண உறவுகள் ஏற்பட்டது. பெரும்பாலும் இந்திய பெண்களை ஆங்கிலேயர்கள் திருமணம் செய்து கொண்டனர். ஆனால் சில இந்தியர்கள் வெளிநாட்டு பெண்களையும் மணந்து கொண்டனர். அதிலும் பிரிட்டிஷ் பெண்ணை முதலில் மணந்தவர் ஒரு இந்திய அரசர் என்று உங்களுக்கு தெரியுமா? தென்னிந்தியாவின் சிறிய ராஜ்யமான புதுக்கோட்டையின் மார்த்தாண்ட பைரவ தொண்டைமான் என்பவர் ஆங்கிலேய பெண்ணை மணந்த முதல் அரசராவார். உண்மையில் இந்த திருமணம் அவரது ஆங்கிலேய ராணி மீதான அவரது அன்பின் ஆழத்தை நிரூபித்தது. அவருக்காக தனது சிம்மாசனத்தை இழந்தார். அவருக்காக தனது வாழ்நாள் முழுவதும் தேசத்திற்கு வெளியே வாழ்ந்தார். ஏனெனில் இந்த திருமணத்தை ஆங்கிலேயர்கள் கடுமையாக எதிர்த்தனர். இந்திய அரசர்கள் இத்தகைய திருமணங்களில் ஈடுபடக்கூடாது என்பது அவர்களின் விதி. மன்னர் மார்த்தாண்டமின் காதல் கதை அவர் மனைவி மீதான அவரது அர்ப்பணிப்பு, விசுவாசம், பிரிட்டிஷ் அழுத்தத்திற்கு அடிபணிய மறுத்ததன் அடையாளமாக அமைந்தது. தென்னிந்திய புதுக்கோட்டை மன்னர் மார்த்தாண்டவ பைரவ தொண்டைமான் ஒரு சிறிய ராஜ்யத்தை ஆண்டு வந்தார். அவர் ஒரு ஆஸ்திரேலிய பெண்ணிடம் காதலை வளர்த்து கொண்டார். ஆஸ்திரேலியாவிற்கு ஒரு பயணத்தின் போது ராஜா மார்த்தாண்டன் ஒரு ஆஸ்திரேலிய பெண்ணான மோலி பிங்க் மற்றும் அவரது தாயை ஹோட்டலில் சந்தித்தார். அந்த பெண்ணை முதல் பார்வையிலேயே ராஜா காதலித்தார். அவர்களது திருமணத்தை தொடர்ந்து பல பிரச்சனைகள் எழுந்தன. அவர் சிம்மாசனத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார். அவர் பிரான்ஸை தனது இல்லமாக மாற்ற வேண்டி இருந்தது. இருப்பினும் அவர் எந்த வகையிலுமே ஆங்கிலேயர்களால் வற்புறுத்தப்படவில்லை. எப்படி இருந்தாலும் அவர் தனது வெளிநாட்டு மனைவியை விவாகரத்து செய்ய தயாராக இல்லை. ராஜா மார்த்தாண்டனின் வெளிநாட்டு மிகவும் அழகாக இருந்தார் மற்றும் கம்பீரமான தோற்றத்தையும் கொண்டிருந்தார். அந்த காலத்தில் எந்த அரசரும் ஆங்கிலேய பெண்ணை முதலாக மணக்கக்கூடாது என்பது பிரிட்டிஷ் கொள்கை. ஆங்கிலேய பெண் முதல் ராணியாக மாறினால் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் வாரிசுகளாகி விடுவார்கள். அவர்கள் தங்கள் பிரிட்டிஷ் பிரபுகளுக்கு இணையாக நினைப்பார்கள். இது புதிய வகையான சிக்கல்களுக்கு வழிவகுக்கும். இதன் விளைவாக வாரிசு பிரச்சனை தீர்க்கப்படுவதை உறுதி செய்வதற்காக ஆங்கிலேயர்கள் இந்திய அரசர்கள் எப்போதுமே இந்திய பெண்களை முதல் மனைவியாக திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டனர். 1915 ராஜா மார்த்தாண்டம் 40 வயதில் கம்பீரமானவராக இருந்தார். எந்த ஒரு நாட்டின் பெண்களையும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று அவர் தீர்மானித்திருந்தார். அவர் முதலில் ஒரு அமெரிக்க பெண்ணை விரும்பினார். அவருடன் நிச்சயதார்த்தம் கூட செய்தார். ஆனால் பிரிட்டிஷ் அழுத்தம் அவரை நிச்சயதார்த்தத்தை நிறுத்தும்படி கட்டாயப்படுத்தியது. ராஜா மார்த்தாண்டம் தனது ஆஸ்திரேலிய ஹோட்டலில் மோலி பிங்கை முதன்முறையாக பார்த்த தருணத்தில் அவரை காதலித்தார். மோலி ஒரு பணக்கார பின்னணியில் இருந்து வந்தவர். அவருடைய அப்பா ஒரு பிரபல வழக்கறிஞராக இருந்தார். அவர் புத்திசாலி மட்டுமல்ல, அழகாகவும் இருந்தார். இருவரும் ஒருவரை ஒருவர் காதலித்து வந்தனர். மோலியின் அம்மாவுக்கும் ராஜா மார்த்தாண்டமை ரொம்ப பிடித்திருந்தது. ராஜாவிடம் இருந்து வந்த திருமண அழைப்பை அவரின் தாயார் ஏற்றுக்கொண்டார். இருவரும் சேர்ந்து புதுக்கோட்டை ராஜ்யத்திற்கு பயணம் செய்தனர். அங்கு அவர்கள் பிரம்மாண்டமாக திருமணம் செய்து கொண்டார்கள். ராஜ்யமே இந்த திருமணத்தை திருவிழாவாக கொண்டாடியது. திருமண பத்திரிகை அச்சிடுவது ஆங்கிலேயர்களால் தடை செய்யப்பட்டது. அவர்கள் திருமணத்திற்கு பல தடங்கல்களையும் உண்டாக்கினர். ஆனாலும் ராஜா மோலியை திருமணம் செய்து கொண்டார். 1920 தனது மகனுடன் மார்த்தாண்டம் பிரான்சின் கேன்ஸ் நகருக்கு குடிபெயர்ந்தார். அவர் அந்த சமூகத்தில் முக்கிய இடத்தை பிடித்தார். அங்குள்ள மக்கள் அவரை உயர்வாக கருதினர். அரசர் அங்கு பெரும் செல்வந்தனாக இருந்தார். கூடுதலாக அவர் தனது ராஜ்யத்திலிருந்து கணிசமான வருடாந்திர ஓய்வூதியத்தை பெற்று வந்தார். பிரான்சில் பிரபலமான பலரை தனது நண்பர்களாக்கி கொண்டார். 1928 மார்த்தாண்டம் இறந்தார். பின்னர் அவரது மனைவி மோலி இந்தியாவின் புதுக்கோட்டையின் சமஸ்தானத்தில் தான் தனது கணவரை தகனம் செய்ய வேண்டும் என கோரினார். ஆனால் ஆங்கிலேயர்கள் அதை அனுமதிக்க மறுத்துவிட்டனர். அதன் பிறகு லண்டனில் இந்து முறைப்படி மன்னரின் உடல் தகனம் செய்யப்பட்டது. லண்டனில் கூட இன்றும் அவருக்கு ஒரு நினைவு சின்னம் உள்ளது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி. அது எப்படி உள்ள